மனைவி புருஷனை கீழ்ப்படியாட்டா எத்தனை ஜெபம் பண்ணாலும், எத்தனை நீங்க காணிக்க கொடுத்தாலும் இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷ சமாதானம் வராது. அப்படியே புருஷர்களே, மனைவியிடத்துல அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாதுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு புருஷன் மனைவியை நேசிக்கலை, குடிச்சிட்டு வந்து அடிச்சா அந்த குடும்பத்தில் எப்படி நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதனால தான் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிடணும் வீட்டுக்குள்ள. அப்புறம் பெற்றோர் பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாம எதிர்த்து பேசி அவங்க போய் மூஞ்ச தூக்கிட்டு போனா குடும்பத்துல சமாதானம் இருக்காது. பெற்றோரை பிள்ளைகளை கோபப்படுத்தாருங்க. பிள்ளைகளுக்கு அது பிடிக்கலன்னா விட்டுருங்க. அதையே சொல்லி ஏன் கோபப்படுத்துறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் கடைபிடிக்கணும். அப்போ ஒரு மாமியாரா இருந்தா மகளை போல நேசிக்கணும். அப்படி ஒரு சரித்திர வேதத்திலே ரூத் சரித்திரத்துல நொகோமி என்ற மாமியார் தன் மருமகளை மகளா நேசித்தாங்க, மகளேன்னு தான் கூப்பிட்டாங்க. அது மாதிரி மருமகளும் மாமியாரை தாயை போல நேசித்தாங்க. ஒரு குடும்பத்துல சமாதான, நிம்மதி, ஆசீர்வாதம் இருக்கணும்னா இந்த வேதத்துல சொல்லப்பட்டபடி குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும்.